எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமா. நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கன்சல்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கன்சல்ட் ப்ரைஸ் சொல்லிட்டு கிரிப்டோ கன்சல்ட் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிடிசி யூஎஸ்டி லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $69,148 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று முந்தினேத்தோ ஓகேங்களா. ஸோ பரவலான ஒரு நியூஸ் முந்தினேத்தா ஓகேங்களா. ஸோ பரவலான ஒரு நியூஸ் என்னன்னா, ட்ரம்ப்பு செத்துட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பரவின்னு இருக்குங்க. ஸோ அது ரூமரா இல்லைனா உண்மையா அப்படின்றது தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது ரூமராக இருக்கதா சான்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்குறேன். ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் ஓரளவுக்கு ஓரளவுக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகினது. இதுமாதிரி ட்ரம்ப்பு செத்துட்டாருன்றது. ஸோ ட்ரம்ப்பு செத்தா என்ன நடக்கும் மார்க்கெட்டில் அப்படின்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது பம்ப் ஆகுமா இல்லை டம்ப் ஆகுமான்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ எத்தனை கமெண்ட் வருதுன்றது பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதோ பார்ப்போம் ஓகேங்களா. ட்ரம்ப்பு செத்துட்டாருன்னா பம்ப்பு மார்க்கெட்டு பம்புன்னு போடுங்க, இல்லைனா ட்ரம்ப்பு செத்துட்டாருன்னா டம்ப் ஆகும் அப்படின்னு சொல்லி போடுங்க சரிங்களா. ஸோ கீழே கமெண்ட் பாக்ஸில் பம்பு இல்லைனா டம்ப் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் சரிங்களா. ரைட் ஓகே. ஸோ இப்போ நம்ம வீக்லி கேண்டல் க்ளோஸை பார்த்துருவோங்க. ஸோ வீக்லி கேண்டல் என்ன மாதிரி க்ளோஸ் வச்சுருக்கு அப்படின்றது பார்த்தோன்னா, ஸோ ஒன்றும் இல்லைங்க, பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ப்ரீவியஸ் வீக்கோட ஹை அண்ட் லோ ரேஞ்சுக்குள்ளே தான் க்ளோஸ் வச்சுருக்கு ஓகேங்களா. ஸோ புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சுருக்கு. ஆனால் இது பெரிய புல்லிஷ் கிடையாது. இது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. மார்க்கெட் பெருசாக எந்த மூமெண்ட்டும் இல்லை. போன வாரம் கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் இன்னும் மூமெண்ட்டே இல்லை அப்படின்றது தான் தெரியுது. ஸோ கடந்த சில வாரமாக மூமெண்ட்டே இல்லாமல் தான் இருக்குது மார்க்கெட் சரிங்களா. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புஷ் மேலே கொடுத்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் 69,000 ரேஞ்சு கிட்ட வந்திருக்கு ஓகேங்களா. அதே இடத்துல இப்போ சஸ்டெயின் ஆகி நிற்குது. ஸோ இன்னைக்கு ஓகேங்களா, இன்னைக்கு ஈவினிங் நம்மளுக்கு யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு வால்யூமோட புஷ் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கடந்த 3 நாளாக நம்மளுக்கு மார்க்கெட்டு லீவு சரிங்களா. ஸோ வெள்ளிக்கிழமை, சாட்டர்டே அண்டு சண்டே ஓகேங்களா. ஸோ இந்த 3 நாளும் மார்க்கெட்டு லீவு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு நல்ல ஒரு புஷ்ஷில் தான் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ரைட் ஓகே. ஸோ கடந்த ஒரு 5 மாதமாக ஓகேங்களா 5 ரெட் கலர் கேண்டல் வந்திருக்கு. ஸோ போன மாதம் தான் நம்மளுக்கு ஒரு க்ரீன் கலர் கேண்டல் வந்தது ஓகேங்களா. ஸோ அதாவது புல்லிஷ் கேண்டல் ஓகேங்களா. என்னடா க்ரீன் கலர் சொல்லிட்டு ப்ளூ கலர் காட்டுறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ப்ளூ கலர்னா புல்லிஷ் கேண்டல், ரெட் கலர் கேண்டல் இது கிரே கலர்னா பியரிஷ் கேண்டல் சரிங்களா. ஸோ இது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, போன மாதம் தான் நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த 5 கேண்டல் கீழே வந்ததுக்கு அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 கேண்டல் ஒரு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நான் இந்த மாதம் புல்லிஷ் கேண்டலாக வரும் அப்படின்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். இதை நான் ஆல்ரெடி என் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ திரும்ப அதை நான் இங்கே சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ அப்படி இந்த மாதமும் நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டலாக வரணும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் எக்காரணத்துக்கு கொண்டும் நம்மளுக்கு பிடிசி 65க்கு கீழே போகக்கூடாது ஓகேங்களா. இந்த 65 கீழே இந்த 65 ப்ரொடெக்ட் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ நடக்குதான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் புல்லிஷ் கேண்டல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய சூப்பர் டூப்பரான புல்லிஷ் கேண்டல் வரும்ன்றது கிடையாது. ஒரு வீக்கஸ்ட் புல்லிஷ் கேண்டலில் தான் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. நல்லா ஒரு பவர்ஃபுல்லான புல்லிஷ் கேண்டலாக வராது, ஒரு வீக்கஸ்ட் புல்லிஷ் கேண்டலில் தான் வரும். ஸோ மேக்ஸிமம் என்னோட எதிர்பார்ப்பு என்ன அப்படி மேலே போகுதுன்னா எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79லேருந்து 80 ஃபஸ்ட்டு லெவலு. அது தத்துது பார்த்தீங்கன்னா 89லேருந்து 90 ஓகேங்களா. ஸோ இதுதான் ஓகேங்களா. ஸோ 89லேருந்து 90 இதுதான் செகண்ட் லெவல் ஓகேங்களா. இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு அங்கே என்ன ரியாக்ஷனோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இதுதாங்க. அடுத்த 2 மாதம் ஓகேங்களா, அதாவது மார்ச் மாதம் முடிஞ்சிச்சு, ஏப்ரல் மாதமோ அல்லது ஏப்ரல் மாதம் ஒரு புல்லிஷ் கேண்டலாக இருக்கணும். இந்த புல்லிஷ் கேண்டல் எப்படி இருக்குன்றது பார்த்துட்டு நம்மளுக்கு அடுத்த மந்த் ஒரு புல்லிஷாக வருமா பேரிஷாக வருமானது நம்ம ட்ரை பண்ணலாம் சரிங்களா. கணிக்க ட்ரை பண்ணலாம் ரைட் ஓகே. ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அதே கண்டிஷனில் தான் இருக்குது. எந்த விதமான சேஞ்சும் இல்லைங்க, அப்படியே தான் இருக்குது. பிடிச்சி வச்ச பிள்ளையார் அதே இடத்துல தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது சரிங்களா. ஸோ நம்மளுக்கு 79க்கு மேலேயும் போகாத வரைக்கும் 60க்கு கீழே மார்க்கெட் போகாத வரைக்கும் மார்க்கெட் அதே இடத்துல தான் சஸ்டெயின் ஆகி நிற்குது ஓகேங்களா.
பெரிய லெவலில் எந்த மூமெண்ட்டும் கிடையாது. இந்த 2 மாதம் மட்டும் நான் ஒரு புல்லிஷாக எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன இருந்தது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக என்னோட டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறாங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்களே ஓன் அனலைஸ் பண்ணிட்டோ இல்லைனா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.